என்னங்க, நம்ம வீட்டுல வேலை செய்யற பையன் வேலையே செய்ய மாட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியலங்க. வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீவே வேலை செய்ய வைக்கணும். சம்பளம் கொடுக்குறோம்ல. நான் வீட்டுக்கு வருவேன், அந்த பின்னாடி இருக்கிற அந்த புல்லெல்லாம் கிளீன் பண்ணிருக்கணும். வேலை முடிஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வந்து பாப்பேன் நான். சார் சொல்லுங்க சார். வீட்டில் வேலை நடக்குதா சார்? ஆமா. பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும் சார்? 12 வயசு இருக்கும். ஏன் கேட்குறீங்க? சார், நானும் சின்ன வயசுல இப்படிதான் டீ கடையில் நான் வந்து வேலை செஞ்சேன். நான் வேலை செய்யும்போது நான் கணக்கு போடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து, நீ நல்லா கணக்கு போடுறியே, நீ என்ன படிக்கிற அப்படின்னு வந்து கேட்டார். நான் வந்து நான் படிக்கலை, நான் இங்கே டீ கடையில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்டையும் கேட்டதும் இல்லாமல் எங்கள் ஓனர்கிட்டையும் போயிட்டு, இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து வேலை செய்ய வைக்கிறது தப்பு, அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொன்னார். என்னாச்சு, அவர் அந்த அண்ணன் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என் ஓனர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாரு, உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நானும் ஆமா அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாம அவர் என்னை நல்லா படிக்க வச்சார். எங்க ஓனர் படிக்க வச்சதும் இல்லாம நான் நல்லா படிச்சு நான் ஒரு ஐடி கம்பெனில கை நிறைய நான் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், நீங்களும் அந்த பையனை வேலை செய்ய வைக்காம படிக்க வச்சு பாருங்களேன். அந்த பையன் காலம் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பான். இப்பதான் சார் புரியுது. நிமிஷம் சார், கால் பண்ணி. ஹலோ. இந்த பையனை அந்த வேலை செய்ய வைக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை படிக்க வைப்போம். வாழ்க்கையில நல்லா வருவான்.